நவம்பர் முதல் வாரத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பணிகள் மீண்டுமே வேகமா தொடங்க இருக்காங்க. இடைப்பட்ட காலத்துல தனது கட்சிக்குரிய தேர்தல் சின்னத்தை நடிகர் விஜய் முடிவு செஞ்சிருக்காரு. தற்பொழுது இளைஞர் மற்றும் பெண்களை கவரும் வகையில 5 சின்னங்கள்ல அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. தேர்தல் கமிஷனை பொறுத்த வரையில 5 சின்னங்களை தேர்வு செய்தால் அதில் ஏதாவது ஒரு சின்னத்தை தான் ஒதுக்கி தருவாங்க. அந்த வகையில் இருக்கும்போது ஆட்டோ சின்னத்தை முதல் சின்னமா அவர் தேர்ந்தெடுத்து இருக்காரு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்டோ சின்னம் ஆலோசனை செய்யப்பட்டு வருவதா ஜெம் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆட்டோ சின்னம் தவிர கிரிக்கெட் மட்டை, தொப்பி, பட்டம், அகல் விளக்கு ஆகிய சின்னங்களை தேர்ந்தெடுத்து இருக்காரு. இதுல ஏதாவது ஒரு சின்னத்தை தனக்கு வழங்கும்படி அவர் தேர்தல் கமிஷன்ட்ட கேட்டிருக்காரு. இது தொடர்பா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வருகிற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துல மனு செய்ய இருக்காங்க. அநேகமா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்டோ சின்னம் கிடைக்கும் தான் நம்பப்படுது. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலம் ஆட்டோக்காரர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமானார்கள். தற்போது விஜய் தேர்ந்தெடுக்கும் ஆட்டோ சின்னம் தமிழகம் முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களை மகிழ்விக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.